ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி விமன்ஸ் டே. டிலேட்டட் விஷஸ் டு ஆல் விமன்ஸ். ஹாப்பி விமன்ஸ் டே கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, விமன்ஸ் டேவை ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொருத்தர் ஜஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணுறதோட சரி ஓகே ஹாப்பி விமன்ஸ் டேன்னு மைண்டுக்குள்ளே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அவங்கவுங்க வீட்டு ஜென்ஸ் வந்து அப்பாவாவோ, அண்ணனாவோ, தங்கச்சியாவோ, ஹஸ்பண்டு, அப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து ஹாப்பி விமன்ஸ் டேன்னு சொல்லும்போது அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். விமன்ஸ்குள்ளே சொல்லிக்கிறது வேறு. பட் ஆனால் இன்னொரு அந்த வீட்டில் இருக்க ஒரு ஜென்ஸ் கிட்டேருந்து வர ஒரு ரெக்கக்னேஷன் அது அப்பாவை கூட இருக்கலாம். அப்பா அம்மாக்குள்ளே அம்மா அப்பாவுக்கு சொல்கிறதாவும் இல்லை அண்ணன் தங்கச்சி அப்படின்னு அக்கா தம்பி அப்படிலாம் வரும்போது கூட வந்து அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அழகாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். காலங்காலமாக வந்து நம்ம எதையோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்து இப்போ அது கிடச்சிருச்சான்னு கேட்டால் எனக்கு அது சொல்ல தெரில. பட் ஆனால் அது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ வந்து ஓகே இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது கிடைக்கிது இல்லை அப்படின்ற ஒரு சின்ன திருப்தியோடு நம்ம வந்து இப்போ வந்து விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம், மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அப்படின்னா அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அதுக்கு நடுவில் வந்து அதை வந்து நம்ம வந்து ஜென்ஸ் கிட்டேருந்து நான் அகைன் சொன்ன மாதிரி நம்ம வீட்டு ஜென்ஸ் கிட்டேருந்து சொசைட்டியில் நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், கொலீக்ஸ் ஆகட்டும், அப்போ வந்து அவங்க கிட்டேருந்துலாம் வரும்போது அவங்க கிட்டேருந்து அந்த ஒரு வரும்போது அவங்களும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மாறிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு கேட்டால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. எல்லாமே மாறி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் ஆனால் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்படின்னும் போது நம்ம வந்து விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது, மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து நிஜமாகவே ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமாக தான் வந்து இப்போ வந்து நம்ம அதை வந்து அந்த ஒரு நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரெக்கக்னேஷனை நம்ம வந்து அக்செப்டபிள் பண்ணுற இடத்துல அதே சமயத்தில் அது வந்து விமன்கான இப்போ லாஸ் ஆகட்டும் இல்லை விமன்கான வந்து விஷயங்கள் வந்து நிறைய சொசைட்டியில் மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான விஷயத்துக்கும் சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்துக்கும் ப்ரொடக்டிவாகவும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறது, நிறைய மென்னும் பாதிக்கப்படுறாங்க ஒரு சில விமனால் அப்படின்னு சொல்லும்போது மெஜாரிட்டின்னு பார்த்தா அப்யூஸ் அப்படிலாம் வரும்போது விமனுக்கு தான் நடக்குது அப்படின்னாலுமே ஏதோ ஒரு சில இடங்களில் மென்னும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது இல்லை விமனுக்கான இருக்கிற ஒரு சில சட்டங்களை வந்து வச்சுக்கிட்டு ஒரு சில விமன் அதை தப்பாகவும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அதையும் வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த விமன்ஸ் டே வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு விமன்ஸ் டேலேருந்து இன்னொரு விமன்ஸ் டே வரும்போது அந்த 1 இயர்க்குள்ளே நம்மளோட க்ரோத் என்னவாக இருக்குது, இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஜென்ஸ் வந்து அதாவது என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் நம்மளை ரெக்கக்னைஸே பண்ணலை அப்படிங்கிறத விட அந்த ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை இன்றைக்கி சொசைட்டி கொஞ்சம் உருவாக்கி கொடுத்துருக்குன்னா அது நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம சொசைட்டிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஜென்ஸ்லேருந்து ஆரம்பித்து சொசைட்டியில் நம்ம பழகிற ஒரு பிரதர்ஸாக, கொலீக்ஸாக, ஃப்ரெண்ட்ஸாக பழகிற வந்து காலேஜஸில் ஒன்றா படிச்சுட்டு ஒன்றா வேலை செய்கிற அந்த மாதிரி சூழ்நிலையில் பழகிற ஜென்ஸுக்கெலாம் கூட நம்ம தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி இருக்க எல்லா பிரதர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரி ஓகே, இப்படி விமன்ஸ் டேல வந்து சோஷியல் மீடியாவில் விஜய் டிவியும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்கிறது, சூப்பர் விமன் 2025 அப்படிங்கிற மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பிக் பாஸ் ஜாக் வந்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, அவங்களுக்கும் கிடச்சிது. அது இல்லாமல் 3 டிராகன்ஸ்க்கு கிடச்சிதுன்னு சொல்லலாம். அது யாருங்க டிராகன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம சிங்கப்பெண்ணே அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். ஸோ 3 சிங்கப்பெண்களுக்கும் கிடச்சிது அப்படின்னு சொல்கிற இடத்துல இதெல்லாம் விமன்ஸ் டே ஸ்பெஷலாகவே வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு விமனை ரெப்ரசன்ட் பண்ணி நம்மள அதாவது ஒரு விமனுக்கு தான் அவார்டு கிடச்சதுனாலுமே அந்த பொசிஷனுக்கு இல்லை அந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம அதை மைண்டில் வச்சு யோசிக்கும் போது அந்த ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்க இடத்துல அந்த இடத்த நோக்கி நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது அது நிஜமாவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த சூப்பர் விமன் 2025 யாருக்கெல்லாம் கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜாக்குக்குமே சூப்பர் விமன் 2025 அப்படிங்கிற மாதிரி அந்த அவார்ட் கிடச்சிது. அதில் வந்து என்ன சொல்கிறது, அதில் அவங்களுக்கு கூட கிடைச்ச அவார்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்னு தான் நம்ம வந்து பிக் பாஸில் அவங்கள வந்து ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க எல்லாருமே ட்ரால் மெட்டீரியலாக. ஆனால் அவங்களுக்கு அட்வென்ச்சர் சீக்கர் அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்க. அதை யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வின்னர் முத்து தான் கொடுத்தாரு. அப்படின்னும் போது ஓகே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ளே இருக்குது, அது நம்ம வந்து எதுவும் இது பண்ண வேண்டாம், அது ஓகே தான். ஆனால் அதே சமயத்தில் அவர் ஜாக் பற்றி பேசின இடத்துலையுமே வந்து
ஜாக்கும் வந்து முத்து விட்டு கொடுக்காம தான் பேசினார். அவங்க வந்து அவர் வந்து ஒரு மேல் ஃபெமினிஸ்ட் அப்படிலாம் சொல்கிற இடத்துல அவர் அந்த கேமில் அதை அப்படியே காட்டிக்கல அப்படின்னும் போது இந்த இடத்துல அவர் ஒன்று மட்டும் சொன்னார், நான் வந்து கேமில் வந்து நான் வின் பண்ணணும்னு மஞ்சரியும் சொல்லியிருக்காங்க, ஜாக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்க எங்களுக்கு வந்து டஃப் காம்படிட்டராக மஞ்சரியும் இருந்திருக்காங்க, ஜாக்கும் இருந்திருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க வின் பண்ணலனாலுமே நான் வின் பண்ணணும் அவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அப்போ என்னை சுற்றி இருக்க கேர்ள்ஸ், அதாவது என்னை சுற்றி இருக்க லேடிஸ் எல்லாமே, என் அம்மாவாகட்டும், இப்போ ஜாக் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், மஞ்சரி மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், அக்கா மாதிரி யோசிக்கிற மஞ்சரி எல்லாருமே வந்து என்னை சுற்றி இந்த மாதிரி லேடிஸ் இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எனக்கு வரமான்னு தெரியல, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் வந்து அந்த கேமில் அப்படி, அதாவது எல்லா இடத்துலையுமே நீங்களும் பார்த்துருப்பீங்க, மஞ்சரியும் சொல்லியிருப்பாங்க, ஜாக்கோ சொல்லியிருப்பாங்க, நான் அவங்க வின் பண்ணனாலும் குமரா கப்பு முக்கியண்டான்னு மஞ்சரி சொன்னதாகட்டும், ஜாக்குமே நான் இவங்ககிட்டே ரயான்கிட்டே சொல்லியிருப்பாங்க, நான் வின் பண்ணனாலும் முத்து வின் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல முத்து அதை ஒத்துக்கிட்டு, ஆனால் நான் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்கல, நான் சுயநலவாதியாக இருந்துட்டேன் பாருங்கள், நான் சுயநலவாதியாக இருந்துட்டேன் அப்படின்னு முத்து இந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் சொல்கிறாரு. ஸோ இது வந்து அவர் தெரியாமல் பண்ணாரான்னு கேட்டால் நல்லா தெரிஞ்சுதான் பண்ண. இது நம்மளுமே நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அந்த கப்பு வந்து ஓகே, உங்களுக்கு அது டிசர்விங்னு தோன்ற இடத்துல ஓகே, ஆனால் உங்களை மாதிரி இன்னும் கொஞ்சம் டிசர்விங்காக யாரோ ஒருத்தராவது இருப்பாங்க இல்லைங்களா, அந்த 15 பேரில் இருப்பாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதை வந்து நான் எனக்கு மட்டும்தான் முத்து விளையாடினாரு, நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் அப்படின்னும் போது அதை வந்து அவர் இங்கே அப்பட்டமாக ஒத்துக்கிட்டது வந்து ஓகே, ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாலுமே கேம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலன்னா என்ன அப்படின்றதான் ஆகுது. பட் ஆனால் அந்த பெருந்தன்மை அப்படின்னும் போது அந்த பெருந்தன்மை மஞ்சரிக்கும் இருந்தது, ஜாக்குக்கும் இருந்தது. அது அவரே ஒத்துக்கிட்டாரு, அவர் சுயநலவாதின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல ஜாக் ஒன்று சொல்லுவாங்க, லேடிஸ் எப்பயுமே, அதாவது என்னை சுற்றி அந்த மாதிரி லேடிஸ் இருக்கிறதே எனக்கு வரும் அப்படின்னு முத்து சொல்லும்போது, எப்பயுமே லேடிஸ் வந்து அதாவது நான் அகெயின் சொன்ன மாதிரி ஒரு அண்ணாவையோ தம்பியோ அப்பா ஹஸ்பண்டு, அப்புறம் வந்து அவங்க நம்புகிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனு, அவங்க நம்புகிற அந்த கொலீக்ஸ் அப்படின்லாம் சொல்கிற இடத்துல அந்த ஸ்பேஸ், அந்த ட்ரஸ்ட், கேர்ள்ஸ் வந்து அந்த ட்ரஸ்ட்டை அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் கிடச்சிருச்சுன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஜென்ஸ் கிட்டேருந்து அவங்களுக்காக என்ன வேணால் விட்டு கொடுப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த பெருமையோ அந்த ஒரு போஸ்டிங்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேர்ள்ஸ் பண்ணுவாங்க. இதை காலங்காலமாக கேர்ள்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு ஜென்ஸுமே வந்து எங்களுக்கான விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல இப்போ இந்த விமன்ஸ் டேல வந்து ஹாப்பி விமன்ஸ் டே சொல்கிறதாகட்டும், இப்போ இந்த அவார்டில் வந்து முத்து வந்து கொடுக்கறதாகட்டும், வந்து கொடுத்தது அதெல்லாம் வந்து இப்போ இது வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் சப்போர்ட் பண்ணுறது பழசு, காலங்காலமாக நடக்கிறது. இது வந்து புதுசாக இருக்குன்னும் போது இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நல்லாவும் இருக்குது, இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு வந்து ஜாக் சொன்னது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த 3 டிராகன்ஸ் யார்ப்பா அப்படின்னு சொன்னால் விஜய் டிவியோட என்ன சொல்கிறது, ஆல் டைம் ஃபேவரட் ஆங்கர்ஸ்னு இருப்பாங்க இல்லைங்களா, யார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம அர்ச்சனா அக்கா தான், ஆர்ஜே அர்ச்சனா அக்கா. அதுக்கப்புறம் வந்து டிடி ஃபேவரட், விஜய் டிவியோட ஃபேவரட் ஆங்கர் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் டிடி கல்யாணத்தையே விஜய் டிவி தான் நடத்தி வச்சுது அப்படின்னு சொல்கிற இடத்துல திவ்யதர்ஷினி அவங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா. ஸோ இவங்க 3 பேரையும் அந்த ஸ்டேஜில் நிற்க வச்சு இவங்கள வந்து அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள வந்து அந்த மரியாதை பண்ணி அவங்கள வந்து பெஸ்ட்டுன்னு சொன்ன அந்த மூமெண்ட்ஸ் வந்து நிஜமாவே ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த சேனலும் இப்படி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இந்த இடத்துல அவங்க 3 பேரோட எஃபர்ட் எவ்வளோன்னு நான் விஜய் டிவி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் பார்ப்பேன், நீயா நான் பார்ப்பேன், இன்னும் ஒரு சில ஷோஸ் பார்ப்பேன். பெருசாக நான் எதுவுமே எந்த டான்ஸ் ஷோ, அதாவது அவங்க ஆங்கரிங் பண்ணுற அந்த டான்ஸ் ஷோ, அந்த கலக்க போகுது யார், அதெல்லாம் கூட எதுவுமே பார்த்ததில்ல. குக் வித் கோமாளி பார்த்துருக்கேன் அப்படின்னாலுமே அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக இவங்களோட ஆங்கரிங் இன்டர்வியூஸ் அப்படின்னு நம்ம காலங்காலமாக பார்த்துருப்போம்ல. ஆர்ஜே அர்ச்சனா அவங்க எல்லாமே பிக் பாஸில் வந்தவங்க தான், டிடி வரல. பட் ஆனால் ஆர்ஜே அர்ச்சனா அவங்க வந்திருக்காங்க, பிரியங்கா வந்திருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களோட அந்த ப்ரொஃபஷ்னலில் அவங்களோட அந்த ஆங்கரிங் பார்ட் ஆகட்டும், அவங்களோட இன்டர்வியூஸ் ஆகட்டும், அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்க ஏதோ ஒரு இடத்துல இன்டர்வியூஸில் ஷேர் பண்ணதாகட்டும், இது எல்லாமே அவங்க அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்க அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல, அவங்க அதுக்கு டிசர்விங் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்மளுமே வந்து எல்லா பொண்ணுங்குமே வீட்டில் இருந்து அந்த எஃபர்ட்டை போடணும் அப்படின்னாலுமே வீட்டில் இருக்க ஜென்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல, நான் அகைன் சொன்ன மாதிரி அக்காவோ தம்பி யாராக இருந்தாலுமே அந்த ஜென்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குன்னா, என் அம்மாவாவே கூட இருக்கட்டும், ஒரு பையன் அம்மாவுக்கு கூட, அம்மா நீ ஒரு 40+ ஆனோடனே அவங்க ஒரு டவுன் ஆகிடுறாங்க, 50+ ஆனோடனே டவுன் ஆகிடுறாங்க அப்படின்னும் போது எதுக்கு டவுன் ஆகிற, இதுக்கு மேலே உனக்கு வந்து நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணலாம்ல, செய்யலாம் இல்லைன்னு அந்த மோட்டிவேட் பண்ணுற இடத்துலேருந்து, அந்த கிச்சன்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்து, இல்லைனா வந்து அவங்களுக்கு என்ன பேஷனாக இருக்குது, அவங்க காலங்காலமாக மைண்டில் அவங்களுக்கு டெய்லரிங் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க நல்லா பாடுறவங்களா இருக்கலாம். அப்படின்னும் போது அத்தனை வருஷமாக ஒரு 40+ வரும்போது இல்லை 50+ வரும்போது அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க, எதுவுமே பண்ணலை அப்படின்னும் போது ஒரு சில பசங்களுக்குலாம் அது அப்போ தான் தெரியும். ஆமாம், அப்போ நீ கிளாசிக்கல் டான்ஸரா, உனக்கு வந்து நல்லா பாட வருமா, நீ வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் மேரேஜ்க்கு முன்னாடி, இப்போ தான் விட்டுட்டியா இவ்வளோ வருஷமா, அப்போ நீ திருப்பி அதை கண்டினியூ பண்ணு, உன்னோட பேஷனை கண்டினியூ பண்ணு, உன்னோட ட்ரீம்ஸ் கண்டினியூ பண்ணு, இல்லை இவ்வளோ நாளாக
உன் மைண்டில் என்ன இருக்குது பண்ணணும்னு அதை சொல்லு, அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலியில் அவங்கள கொண்டு வந்து நீங்கள் சொசைட்டி முன்னாடி வந்து விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கான க்ரோத் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸை அது வந்து அம்மாவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற அந்த டேலண்ட்டை ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டு அவங்கள தட்டி தூக்கிட்டு வந்து நீங்கள் சொசைட்டியில் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்கன்னும் போது அவங்கள அந்த அந்த ஒரு 4 செவத்துக்குள்ளேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களே வேணான்னு சொன்னாலும் அவங்கள ஒரு சில விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து சென்சிட்டிவாக சொன்னால் நாங்கள் சொன்னோம் கேட்கல அப்படிங்கிறத விட அவங்க கேட்குற விதத்தில் சொல்லியோ இல்லை கேட்டே ஆகணும்னு சொல்லியோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க டேலண்ட்டை கொண்டு வந்து வெளியில் விட்டிங்கன்னா இந்த விமன்ஸ் டே வருஷம் என்ன சொல்கிறது இன்னுமே நல்ல க்ரோத்தோட சொசைட்டியில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியனாக இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல இந்த 3 டிராகன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 சிங்க பெண்கள் அர்ச்சனா, டிடி, அர்ச்சனா அக்கா, டிடி, அப்புறம் பிரியங்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவங்க 2 பேரையும் பிரியங்கா லெஜண்ட்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கூட எனக்கு நிற்கிறது இந்த 2 லெஜண்ட்ஸ் கூட நிற்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. நான் 11 இயர்ஸ் ஆச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்து பிரியங்கா சொல்கிறதும், அதுக்கப்புறம் பிரியங்காவை பற்றி அர்ச்சனா அக்கா அவங்க சொல்கிறதும், அதுக்கப்புறம் அர்ச்சனா அக்காவை பற்றி டிடி சொல்கிறது, டிடியை பற்றி இவங்க 2 பேர் சொல்கிறதுமே கேட்கும்போது அவங்க அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இதில் அர்ச்சனாக்கா தான் கண்டிப்பாக சீனியராக இருப்பாங்க. அவங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு 43 அப்படின்னு சொல்லிட்டாங்க அர்ச்சனாக்காக, இவங்களுக்கு வந்து பிரியங்காவுக்கு 33 அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஸோ 10 இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ்னும் போது அப்போது ஒருத்தங்க அந்த ஃபீல்டில் ஷைன் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா அடுத்து வர சீனியர் வந்து அடுத்து வர ஜூனியருக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்தாலே அந்த ஃபீல்டில் 3 ஆங்கர் இப்போ ஒன்றா இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த கேப் இருக்குது. ஆல்ரெடி பிரியங்கா சொன்ன மாதிரி இவங்க 2 பேர் தான் சீனியராக இருக்காங்கன்னும் போது பிரியங்கா ஜூனியராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது நம்மளே அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் இல்லை நம்ம இதுக்கு மேலே என்ன கற்றுக்குறோன்றது ஓகே, ஆனால் நம்ம கற்றுக்கிட்டதை நம்மளுக்கு பின்னாடி வர ஜூனியர்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை நம்ம வந்து அவங்ககிட்டேருந்து என்ன கற்றுக்கலாம், இந்த ஃபீல்டில் அவங்களுக்கு தேவையான ப்ளஸ்ஸோ மைனஸோ நம்ம கொடுக்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் அப்படிங்கிற இடத்துல இவங்களுக்கான சீனியர் பொசிஷனையும் மரியாதையும் இவங்க காப்பாற்றிக்க முடியும், ஜூனியர் பொசிஷனையும் வளர்த்து விட முடியும், அந்த ஃபீல்டும் ஹெல்த்தியாக இருக்கும், அந்த காம்படிஷனும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த க்ரோயிங் டுகெதர் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸை கொடுத்தாலே அந்த சீனியர் ப்ராடக்ட்டுக்கான அந்த ரெஸ்பெக்ட் தானாகவே கிடச்சிரும் அப்படின்னா அதை அழகாக டிடி எடுத்து வைப்பாங்க. டிடி வந்து அர்ச்சனாக்கா பற்றி சொல்லும்போது அவங்க ஒரு ஆங்கர்னு சொன்னால் நங்கூரம் தான் வந்து தமிழில் மீனிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த நங்கூரம் வந்து அது இழுத்துட்டு வந்து நிற்கிறது சின்ன கப்பலாக பெரிய கப்பல் அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து கையில் ஒரு விஷயம் கொடுத்துட்டு அதை இழுத்துட்டு வந்து பிடிச்சி நிறுத்தி வச்சிருவான்ப்பா அப்படின்னு வெறித்தனமாக வேலை செய்கிறதுல அர்ச்சனாக்கா வச்சுக்க முடியாதுன்னு சொன்னதும் டிடி வந்து டிடி மாதிரி அந்த அவங்களோடது என்ன சொல்கிறது அவங்க ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்கிற இடத்துல விஜய் டிவினாலே அந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிற இடத்துல டிடி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு காவியமாக எப்பயுமே எவர்கிரீன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கான விஷயத்தை வந்து வந்து டிடிக்காக சொன்னது. அப்புறம் பிரியங்கா வந்து கிளாஸு மாசு ரெண்டும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பீஸு ஒரு கிளாஸ் அப்படின்னு சொன்னது அந்த ஒரு டைலாக்லாம் அதெல்லாம் நல்லாவே இருந்தது. ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி விட்டு கொடுக்காம இந்த இடத்துல இன்னொன்று சொன்னாங்க. அங்கே இருக்கிற ஆங்கர் அவர் பேர் எனக்கு தெரியல, இந்த ப்ரோக்ராம் பண்ண அவர் சொல்கிறாரு இவங்க 3 பேரையும் ஒன்றா பார்க்கும்போது ரஜினி சார், விஜய் சார், சிவகார்த்திகேயன் சார் பார்த்த மாதிரி இருந்தது 3 பேரும் ஒன்றா அப்படின்னு. அப்போ வந்து அந்த டிடி ஒன்று சொல்லுவாங்க, இந்த விமன்ஸ் டேக்குன்னு கூப்பிட்டுட்டு எங்களுக்கு பண்ணிட்டு செஞ்சுட்டு நீங்கள் மேன் எடுத்துகிட்டு வந்து உள்ளே விடுறீங்க, நாங்களாவே இருக்கிறோமே இப்பயுமே எதுக்கு மேன் எடுத்துகிட்டு வந்து உள்ளே விடுறீங்க, நாங்களாக இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு டிடி சொல்லுவாங்க. அது சரியான பாயிண்ட். உடனே அர்ச்சனாக்கா சொல்லுவாங்க போடுமா நீ போடுமா அப்படின்வாங்க. நிஜமாங்க அந்த இடத்துல ஏன் நீங்கள் வந்து மேனை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்ற இடத்துல அவங்களாவே இருக்கட்டும். இதில் யார் ரஜினி, யார் விஜய், யார் சிவகார்த்திகேயன்றது முதல்ல முக்கியம் இல்லை, அது ரன்னிங் ரேஸும் இல்லை, அவங்க ஈக்குவலாக நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே அந்த ஸ்பேஸ் இருக்குது அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல அந்த கம்பேரிசனுக்கு கூட கொண்டு வரீங்க அப்படின்னும் போது எனக்கு அந்த சைடில் சொன்ன ஆங்கர் தான் பல்ப் வாங்கின மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து அந்த இடத்துல டிடி செம்மையாக வந்து சொன்னாங்க நாங்களாக இருந்துக்கிறோம், இப்போ விமென்ஸ் டேலாம் எடுத்துகிட்டு வந்து என் மேனை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னது நல்லாவே. மேலே சப்போர்ட் பண்ணுங்க ஓகே, பட் ஆனால் அந்த இடத்துல அவங்களா இருக்கிறது தானே அவங்களுக்கு சரியாக தோணும் அப்படின்னும் போது அதுதானே அவங்களுக்கு நிஜமான வேல்யூவாகவும் இருக்கும் அப்படின்னும் போது இன்னொருத்தரோட மாஸ்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பெருமையோ அந்த ஒரு சந்தோஷத்தையும் அந்த புகழை அடையிறதுல எந்த விஷயமும் கிடையாது. நம்மளா இருந்து அதை சாதிக்கிறது அப்படின்னும் போது அதை சாதிச்சுட்டு வந்து அவங்க அங்கே நிற்கிறாங்கன்னா திருப்பி இன்னொருத்தரோட மாஸ்கையும் அங்கே போட்டு விடுறீங்க அப்படிங்கிறது நாசுக்கா டிடி சொன்னது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஸோ வந்து நம்மளுக்கான விஷயங்கள் அகைன் சொன்ன மாதிரி விமன்ஸ்க்கான விஷயங்கள் சொசைட்டியில் வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லணும். மாறாத ஒரு சில விஷயங்கள் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்கிற இடத்துல அதே மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு வந்துட்டால் அங்கே மருமகன் வச்சுக்கிட்டா கூட சம்பாதிக்கிற மருமகளுக்கு ஒரு விஷயமாகவும் வீட்டில் இருக்கிற மருமகளுக்கு ஒரு விஷயமாகவும் இருக்குது. இல்லை அது வந்து என்ன சொல்கிறது இது நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தாலுமே
அங்கே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு ஒரு கன்சிடரேஷனும் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு கன்சிடரேஷனும் இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கான அந்த ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு, அவங்களுக்கான அந்த படிப்போ இல்லை அந்த ஒரு என்வரான்மெண்ட்டோ அவங்களோட பேசிக்ஸாக அவங்களோட அந்த வீடு கொடுத்துருக்கு அப்படின்னும் போது அது கிடைக்காத இடத்துல ஒரு சில பொண்ணுங்களுக்கு அந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுலையோ இல்லை அந்த 4 மருமகளுக்கு நடுவில் வேலைக்கு போகாமல் ஒரு மருமக இருந்தாலோ அந்த செல்ஃப் ஏர்னிங் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கலன்னும் போதோ இல்லை படிப்பு அப்படிங்கிற விஷயம் கிடைக்கலன்னும் போதோ அங்கே ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு அடி வாங்குறா, அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடி வாங்குதுன்னா அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி எல்லாருக்குமான ஈக்குவல் ஸ்பேஸை கொடுக்க முயற்சி பண்ணுவோம். இது ஜாயின்ட் ஃபேமிலிக்கும் பொருந்தும், நியூக்ளியர் ஃபேமிலிக்கும் பொருந்தும், இல்லை ஒரு 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 10 ஃபேமிலி ஒன்றா சேர்கிற இடத்துல கூட ஒரு 5 ஃபேமிலிக்குள்ளே இருக்க லேடிஸ் வேலைக்கு போகிறாங்க, ஒரு 4 ஃபேமிலியில் இருக்க லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அங்கே அவங்கள வந்து கம்மியாக ட்ரீட் பண்ணாமல் எல்லாருக்குமே அவங்க இருக்கிற இடத்துக்கான பொட்டென்ஷியலை போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, அது வீடோ ஆஃபீஸோ சொசைட்டியோ போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஈக்குவல் ஸ்பேஸை கொடுத்தா இன்னுமே நம்ம விமன்ஸ்க்கான அந்த க்ரோத்தை வந்து நம்ம ஹெல்த்தியாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த இடத்துல எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டோட ஒரு 2 வரிகள் பாடலாம் அப்படின்னு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இது பழைய பாட்டு தான், பழைய படம் தான், ஆனால் எப்பயுமே இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் போது என் மைண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சுஹாசினி மேடம் படத்துலேருந்து அந்த ஒரு 4 வரிகள் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா, சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும், தூரத்து தேசத்தில் பாரத பெண்மையின் பாடல் கேட்க வேண்டும், பெண்கள் கூட்டம் பேய்கள் என்ன பாட சொன்ன சித்தர்களே, ஈன்ற தாயும் பெண்மை என்று எண்ணிடாத பித்தர்களே, வீடு காக்கும் பெண்ணை வாழ்த்தி நாடும் வீடும் பேச வேண்டும். ஸோ சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும், தூரத்து தேசத்தில் பாரத பெண்மையின் பாடல் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இன்னும் வந்து என்ன வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், வளரணும்னு நினைக்கிறோம், நம்மளுக்கான விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் போது கிச்சனுக்குள்ளேயே ஸ்டக்காக இருக்க லேடிஸும் சரி, இல்லை வந்து கிச்சனை விட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிற லேடிஸும் சரி, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும், அது அவங்கள சுற்றி இருக்கவங்களோ கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அவங்களுக்கான ரெக்கக்னேஷனை கொடுத்து அவங்கள அந்த 4 செவத்துக்குள்ளேருந்து அந்த ஒரு கூண்டுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்து சொசைட்டிக்கு நடுவில் பெருமையாகவும் அவங்களுக்கான ஒரு சுயமரியாதையோடையும் நிறுத்தி அவங்களுக்கான விஷயத்தை இனிமேல் இந்த சொசைட்டி அதை பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது இந்த விமன்ஸ் டேல எனக்கான ஒப்பீனியனாக இருக்குன்னா, உங்களில் எத்தனை பேர் வந்து இன்னும் அந்த லாக்குக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளில வர முடியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஏதோ ஒரு இடத்துல விஜய் டிவி இப்போ கொடுத்த அந்த சூப்பர் விமன் அவார்டு ஆகட்டும், இல்லை வருஷம் விமன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்க அதுக்கான பர்பஸ் ஆகட்டும், ஸோ வந்து மதர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்க அதுக்கான விஷயங்கள் ஆகட்டும், அதே மாதிரி குழந்தைங்க பிறந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் அம்மாவாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத மீறி நான் சொன்ன மாதிரி 50+ இருக்கும்போது அவங்களோட குழந்தைங்களே அவங்க அம்மாக்கான விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணி சாதிச்ச லேடிஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம க்ரோத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறத விட நம்மளுக்கான விஷயத்தை நம்ம தேடணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும், இல்லை வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணணுன்றது முக்கியமாக இருக்குன்னா அதில் சொசைட்டியும் முக்கியமான பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ரோத்தாக வருஷம் வந்து விமன்ஸ் டேவை அழகாக செலிப்ரேட் பண்ணுவோம், ஆரோக்கியமாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது கைஸ். தேங்க்யூ.